சாதிவாரி கணக்கெடுப்பை எடுத்து சமூக நீதியை நிலைநாட்டுவேன் என்று சொல்கிற மகன் யார் என்று பாருங்கள். எடுத்து கொடுக்க மாட்டேன், எண்ணி கொடுப்பேன். அள்ளி கொடுக்க மாட்டேன், அளந்து கொடுப்பேன் என்று சொல்லுவாங்க. 10 பேருக்கு வீட்டுக்கு 5 பேர் சாப்பாடு அனுப்பாதே, 5 பேருக்கு இருக்கிற வீட்டுக்கு 50 சாப்பாடை அனுப்பாதே. இது சமூக நீதி அல்ல, அநீதி என்று எவன் கத்துகிறான் என்று ஒரு அறிவு சமூகம் சிந்திக்க வேண்டாமா? யோசிக்க வேண்டாமா? உள்ஒதுக்கீடு என்ற பெயரிலே இந்த நிலத்தில் இருக்கிற அருந்ததிய சொந்தங்களுக்கு ஐயா கருணாநிதி 3 விழுக்காடு எடுத்துக் கொடுத்தார். பொதுவில் தானே இடஒதுக்கீடு கொடுத்திருக்க வேண்டும். யாருடைய இடப்பகிர்வையும் நம்ம எதிர்க்கல, எவருக்கான உரிய உரிமையும் நம்ம மறுக்கல, எதிர்க்கல. ஆனால் எனக்கு இருந்ததே 18 விழுக்காடு தான். எஸ்சி எஸ்டிக்கு எனக்கே பத்தாது. அதிலே 3 எடுத்து அருந்ததி மக்களுக்கு கொடுத்தார். அதிகாரத்தில் இருந்தாலும் பொது பட்டியலில் இருந்து எடுத்து கொடுத்திருக்க வேண்டும். யாரும் மறுப்பதற்கில்லை, யாரும் எதிர்க்க போவதில்லை. பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள், சோசியலி பேக்வேர்டு அல்ல, எக்கனாமிக்கலி பேக்வேர்டு என்று 10 விழுக்காடு கொடுத்தார்கள். எங்கிருந்து எடுத்தார்கள்? பொதுவில். அப்படி நீங்கள் 3 விழுக்காடு அதிகாரத்தில் இருந்த நீங்கள் காங்கிரஸோட கூட்டில் இருந்தீர்கள், பாரதிய ஜனதாவோடு இருந்தீர்கள். 18 ஆண்டுகள் தொடர்ச்சியாக மத்திய அமைச்சரவையில் இருந்தது நீங்க தான். எடுத்துக் கொடுத்தால் எவரும் எதிர்க்க போவதில்லை, கேட்க போவதில்லை. ஆனால் எங்களுக்கே 10ஆம் இருக்கும்போது அந்த 18இல் 3 எடுத்துக் கொடுத்தீர்கள். எப்படி கொடுத்தீர்கள்? பீரியாரிட்டி, ஃபர்ஸ்ட் பிரிஃபரன்ஸ், முன்னுரிமை என்று போட்டுக் கொடுத்தீர்கள். அவர்களுக்கு போக மீதி அந்த 3 போயிடுச்சு. அது போக மிச்சம் இருக்கிற 15 யார்? ஆதி தமிழ் குடிகள், தேவேந்திரர்கள், பழங்குடிகள். இவருக்கு இருக்கிற இந்த 15இல் அருந்ததிற்கு இதனை போட்டிடலாம். அவர்களுக்கு கொடுத்தது போக மிச்சம் என்று சட்டம். எப்படிப்பட்ட துரோகத்தை செய்தவர்களுக்கு திரும்பி திரும்பி ஓட்ட போடுகிறாய்? துரோகம், பச்சை துரோகம், பைந்தமிழ் இனத்திற்கு செய்த பச்சை துரோகம். எப்படி என்னை இப்படி 3 விழுக்காடை எடுத்துக் கொடுத்து விட்டீர்கள் என்று ஊடகம் கேட்டதற்கு எனக்கு நான் கொடுத்துக் கொண்டேன் என்று பதில் சொல்லி போனார் ஐயா கருணாநிதி. 3 விழுக்காடு கொடுத்ததில்லை, முன்னுரிமை என்று கொடுத்ததில் ஒரு பல்கலைக்கழகத்தில் 5 வேலை பேராசிரியர் வேலை என்றார். என் உடன் பிறந்தவனே எஸ்சிஏ, 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 அதாவது எஸ்சி அருந்ததி, எஸ்சி அருந்ததியில் 4 இடம் அவர்களுக்கு போகதான் முன்னுரிமை, பிரியாரிட்டி. ஒரு இடம் இருக்கு ஷெட்யூல் டிரைப்ஸ்க்கா அல்லது ஆதி தமிழ் குடிக்கா தேர்ந்தெடுக்க ஒரு சீட்டை யார் பிரித்துக்கணும்? எந்த நிலையில் நீ நிற்கிறாய்? எந்த துணியில் எடுத்துக் கொடுத்தால் இவர்களுக்கு என்ற அரசியல் வலிமையும் இல்லை, அதிகாரம் இல்லை, அவர்களுக்காக உறுதியாக நிற்க தலைவனும் இல்லை, அவர்களுக்காக இந்த இடத்தை கேட்கிறவன், போராடுகிறவன் நாளை நமக்கிட்டே 4-3 சீட்டை கேட்டு வந்து நிற்பான் என்ற திமிரில் எடுத்து கொடுக்கிறான். இன்னைக்கு உங்கள் மகன் ஏன் திமிரோடு அதை திருப்பி கேட்கிறேன் என்றால், எவரிடத்தில் முட்டிக்கால் போட்டு 2-3 சீட்டுக்கு நிற்பவனும் இல்லை, நிற்க போறது. இந்த நாடு என்னது? இதில் வந்தவங்க கொடுத்துட்டு சீட்டு பெற பேசுறதுனால மொத்த நாட்டையும் கைப்பற்றி தூய தமிழர் ஆட்சியை பைந்தமிழர் ஆட்சி, என் பரம்பரை அகம் சார்ந்த ஆட்சியை இந்த மண்ணில் நிறுவ வந்த மகன் உங்கள் மகன், அந்த பிள்ளைகள் தான். இதெல்லாம் உங்கள் மகன் என்ன செய்கிறேன்? ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் முன்னுரிமை தூர போடுறேன். 14 வருஷம் இழந்திருக்கேன். எதுல 3 விழுக்காடு கொடுத்துச்சு. அதுக்கு வட்டியா 2 இழந்த 3 தூக்கி 5 எடுத்து இதுல போடுறேன். 20 விழுக்காடு உயர்த்து 15ஓட 5 சேர்த்து மாத்தினாங்க. அவர் மொத்தம் சமூக நீதி, பஞ்சமர் நிலம் 12 லட்சம் ஏக்கர் பறிச்சு தின்னவே யாரு? இந்த திராவிட திருக்குறள் தான். இங்கே ஜமீன் திவான் பண்ணையார் தான். எந்த கொம்பாதி கொம்பனா இருந்தாலும் அதிகாரத்திற்கு வந்தவங்க உங்கள் அன்பு மகன் பஞ்சமர் நிலத்தை மீட்கிறேன், பைந்தமிழ் மக்களினுடைய உரிமையை காக்கிறேன். பஞ்சமர் நிலம் மீட்பே பைந்தமிழர் உரிமை மீட்பு என்பதை அன்பு தமிழ் சொந்த தமிழர்கள் புரிந்து கொள்ளும். அதனால என் அன்பு பிள்ளைகளே, தமிழர்களை பேரன்பிக்கை என்று சொல்றேன். உங்கள் பிள்ளைகள் நாங்கள் இந்த அரசியல் தேர்தல் களத்தில் முன்வைக்கிற கருத்துக்களை சற்று கவனியுங்கள், சற்று கேளுங்கள். உங்களுக்காகத்தான் இந்த மகன் பேசுகிறேன், உங்களுக்காகத்தான் என் பிள்ளைகள் பேசுகிறார். எங்களுக்கு தன்னலம் உண்டு, ஒரே ஒன்றுதான், எங்கள் இனத்தின் நலன்தான் எங்களுக்கான நலன். அதனால் அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள், பேரன்பும் கொண்ட என் பெற்றோர்கள், உயிரினங்களில் உணர்ந்தார்கள். மதிப்புமிக்க உங்கள் வாக்கை சில ரொட்டி தொண்டுகளுக்காக விற்பது அவமானகரமானது என்று புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் சொல்கிறார். அதற்கு இடத்தில் வைத்து என் உடன் பிறந்தார்கள், உயிர்க்கினி என்று சொந்தங்கள், மதிப்புமிக்க உங்கள் வாக்கை விவசாய சின்னத்தில் செலுத்தி நீங்கள் வெற்றியடையுங்கள், எங்கள் பிள்ளைகளையும் வெற்றியடைய செய்யுங்கள். இங்கே காட்டுமன்னார் கோயிலிலே போட்டியிடுகிற முதுகலை வணிகவியல் படித்த என் நம்பி சிவசோதி அவர்களுக்கு நீங்கள் விவசாய சின்னத்தை செலுத்தி வெற்றி பெற செய்ய வேண்டும். நீங்களும் வெற்றி பெற வேண்டும்.